வெல்கம் டு மெக்டாக்கிஸ். இந்த வீடியோவில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அந்த ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டயத்தை பொறுத்து வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ பேர் வந்து ஸ்டெடி ஃப்ளோ அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a flow in which a fluid characteristics like velocity, pressure, density are do not change with time. ஸோ do not change with time. அதாவது எந்த ஒரு பாயிண்டில் அந்த சிஸ்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஃப்ளூயிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கணும். அப்படி மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட இது ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிஸ்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வந்து ஸ்டெடி ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் அந்த சிஸ்டம் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் இன் ஏ கண்ட்ரோல் சர்ஃபேஸ் வித் ஸ்டெடி ஸ்டேட். அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெடி ஃப்ளோவோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் வித் ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில அசம்ப்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த அசம்ப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணணும். ஸோ அந்த அசம்ப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ளூயிடோட ஸ்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, இந்த 4 எனர்ஜிஸ் மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் எனர்ஜி, இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. அதில் நம்ம எடுத்துக்கிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, இதோட ஹீட்டும் ஒர்க்கும் வந்து நம்ம எடுத்துக்குவோம். மற்ற எந்த எனர்ஜிஸும் வந்து நம்ம இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் நம்ம கொண்டு வரவே மாட்டோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போத் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நீங்கள் டெரைவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி லீவிங் த சிஸ்டம். ஸோ எத்தனை எனர்ஜி வந்து உள்ளே போகுதோ அத்தனை எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா வெளியில் வர எனர்ஜி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன எனர்ஜிஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து அதோட நோட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது GZ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது C² டிவைடிங் பை 2 இல்லைன்னா ½ C² அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது U, கேபிட்டல் U. ஃப்ளோ எனர்ஜி அப்படிங்கிறது கேபிட்டல் P, ஸ்மால் v. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது Q, ஒர்க் டன் அப்படிங்கிறது W. ஸோ இந்த G அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் அக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து இந்த G அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த Z அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட் ஃப்ரம் த டேட்டம் லைன். ஸோ எந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த பாயிண்ட் வந்து டேட்டம் லைன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் எந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டேட்டம் லைன்லேருந்து தான் நீங்கள் அந்த ஹைட்டை எடுத்துக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த Z அப்படிங்கிறது டேட்டம் லைனில் இருக்கிற டேட்டம் லைன்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான ஹைட்டு. ஸோ இப்போ C அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ கேபிட்டல் U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, கேபிட்டல் P அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட், V அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்மால் v அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படிங்கிறது, இந்த 1 அப்படிங்கிறது என்ட்ரி, 2 அப்படிங்கிறது எக்ஸிட். ஸோ இந்த டேட்டம் லைன் போட்டிருக்கல, இந்த லைன் பார்த்தீங்கன்னா டேட்டம் லைன் அப்படிங்கிறது எந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த டேட்டம் லைன்லேருந்து அதோட ஹைட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போது 1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு என்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டம் லைன்லேருந்து அந்த 1 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு Z1 அப்படிங்கிறது. ஸோ இப்போது Z2 அப்படிங்கிறது 2 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு டேட்டம் லைன்லேருந்து அந்த எக்ஸிட் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு, அதுதான் வந்து என்னது ஹைட்டு Z2 அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ அட் என்ட்ரி, அட் எக்ஸிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
பொட்டன்ஷியல் எனர்ஜி பின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் GZ1 இருக்கும். G அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆக்சிலரேஷன் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் அப்படின்னா 9.81 எர்த்துக்கு. ஸோ அதனால் இந்த G அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Z1 அப்படிங்கிறது ஹைட்டு. அதே மாதிரி எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா GZ2 அப்படிங்கிறது. இப்போ அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது C² டிவைடிங் பை 2ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ட்ரியில் C1² டிவைடிங் பை 2ன்னு வரும், எக்ஸிட்டில் C2² டிவைடிங் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃப்ளோ எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா PV அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ P1 V1, எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா P2 V2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா U அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, என்ட்ரியில் U1, எக்ஸிட்டில் U2. ஸோ ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் இருக்கும், எக்ஸிட்டில் இருக்காது. ஹீட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது, ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நமக்கு கொடுக்கறது. ஸோ அதனால் ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியில் மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம், எக்ஸிட்டில் கொடுத்துருக்க மாட்டோம். ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ட்ரியில் இருக்காது, எக்ஸிட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ். இதில் என்ட்ரியில் இந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டணும், எக்ஸிட்டில் இந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கூட்டணும். அப்படி கூட்டினீங்க அப்படின்னா அட் என்ட்ரியும் அட் எக்ஸிட்டும் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி சிஸ்டம், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டெடி ஃப்ளோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி என்ட்ரிங் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி லீவிங் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி, அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா ஒர்க் டன். ஸோ இது வந்து நம்ம அந்த ஆர்டரில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் சம் பண்ணணும். GZ1 C1² டிவைடிங் பை 2, P1 V1 U1 Q இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற எனர்ஜிஸ். அதே பார்த்தீங்கன்னா லீவ் ஆகும்போது, அதாவது எக்ஸிட் ஆகும்போது அதில் என்னென்ன எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம். இப்படி கூட்டணும் அப்படின்னா ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டத்தை தான் நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போது GZ1 + C1² டிவைடிங் பை 2 இந்த P1 V1 + U1 அப்படிங்கிறது H1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H அப்படிங்கிறது என்தால்பி. ஸோ இப்போது H = U + PV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து காமனான ஒரு ஈக்குவேஷன். அதே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா U1 P1 V1 எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் எக்ஸிட் அப்படின்னா U2 P2 V2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ H1 H2வை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GZ1 + C1² டிவைடிங் பை 2 + H1 + Q = GZ2 + C2² டிவைடிங் பை 2 + H2 + W அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து m கிலோகிராம் ஆஃப் மாஸுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த m அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் பெருக்கணும். ஸோ ரெண்டு பக்கம் வந்து m அப்படிங்கிறத நீங்கள் பெருக்கலாம். இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாய்லர், கண்டென்சர், நாசில், ஏர் கம்ப்ரஸர், கேஸ் டர்பைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கா. ஸோ இந்த பாய்லர், கண்டென்சர், நாசில், ஏர் கம்ப்ரஸர், கேஸ் டர்பைன். ஸோ இந்த 5 பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்லர். ஸோ இப்போ பாய்லர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாய்லர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அதில் வந்து நம்ம ஹீட் கொடுப்போம், ஒர்க் வந்து நமக்கு கிடைக்காது. அது வந்து நம்ம என்ன ஆகும், ஸ்டீமாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பாய்லர் இஸ் எ டிவைஸ் ஃபார் ஹீட்டிங் த லிக்யூட். ஸோ அந்த லிக்யூடை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்டீம் பாய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாய்லரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து நடக்காது, W = 0 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். there is no change in kinetic energy. ஸோ கைனடிக் எனர்ஜியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ C1 = C2 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா there is no change in potential energy. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ GZ1 = GZ2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி ஒரு ஃப்ளோ நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஆனால் வந்து அது வந்து குறிப்பிடத்தக்க அளவில் இருக்காது. ஸோ வந்து மிக 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 ரொம்ப சின்ன அளவாக இருக்கும். அதனால் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறதும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா there is no change in potential energy அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப
கம்மியான அளவில் இருக்கும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஜென்ரல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா GZ1 + C1² / 2 + H1 + Q = GZ2 + C2² / 2 + H2 + W. இதான் வந்து ஜெனரல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இதில் GZ1 GZ2 பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும், வெலாசிட்டி கிடையாது, அதனால வந்து கைனடிக் எனர்ஜி கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கேன்சல் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது H1 + Q = H2. ஸோ டபிள்யூவும் 0 ஆயிரும் இல்லையா. ஸோ இப்போது Q ஹீட் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 - H1. ஸோ H2 இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு போச்சு அப்படின்னா H2. இந்த மாதிரி வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இந்த மாதிரி பாய்லருக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர். ஸோ கண்டென்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமை வந்து வாட்டரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து நடக்காது, யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி பாய்லருக்கும் கண்டென்சருக்கும் ஒரே மாதிரியான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறேன். இதில் GZ1 வராது, C1² / 2 வராது, அதே மாதிரி டபிள்யூவும் 0 ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H1 + Q = H2. ஸோ பாய்லருக்கு வந்த மாதிரியே Q = H2 - H1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்சருக்கும் வரும். ஸோ இப்போ நாசில் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நாசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஆனால் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து நாசிலோட ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து இருக்காது, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் வந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ரொம்ப கம்மியான அளவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால் வந்து அதை நெக்லிஜிபிள் பண்ணிடுவாங்க. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியில் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ W வந்து 0 ஆயிரும், Q 0 ஆயிரும், GZ1 பார்த்தீங்கன்னா GZ2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஜென்ரலாக இருக்கு இல்லையா, இதில் வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இந்த இடத்துல இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா என்தால்பி இருக்குது. ஸோ C1² / 2 + H1. Q வந்து 0 ஆயிருது இல்லையா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஏன் அப்படின்னா நாசிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கும், இல்லைன்னா எக்ஸ்பென்ஷன் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸாக இருக்கும், அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டில் GZ2 வந்து 0 ஆயிரும், C2² / 2 + H2. ஒர்க்கு வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா C1² / 2 - C2² / 2 = H2 - H1. இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இதில் 2 அப்படிங்கிறத நீங்கள் காமனாக எடுத்துகிட்டு ரைட் சைடு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா C1² - C2² = 2H2 - H1 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இப்போ C1² = 2H2 - H1 + C1² அப்படின்னு சொல்லிட்டு மாறுது இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா √2 × H2 - H1 + C2² அப்படிங்கிறது. ஸோ இந்த நாசில் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ப்ரெஷரை கம்மி பண்ணிவிட்டு வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு உண்டான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற 8 போட்டிருக்காங்களே, இந்த இடத்துல தான் வந்து நாசில்னு சொல்கிறோம். ஸோ இந்த நாசிலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் வருது இல்லையா இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகிட்டு வெலாசிட்டி வந்து அதிகமாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கும் கீழே போகிற ஃப்ளூயிடுக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ இந்த நாசில் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வெலாசிட்டி அதிகமாகிடுது, ப்ரெஷர் வந்து கம்மியாயிருது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஏர் கம்ப்ரெசர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர் கம்ப்ரெசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ரோட்டரி கம்ப்ரெசர், இன்னொன்று ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர். ரோட்டரி கம்ப்ரெசர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரெசர். ஸோ இதில் ரோட்டரி கம்ப்ரெசரோட ஒரு டைப்பு. ஸோ இப்போ ரோட்டரி கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும், அடிபேட்டிக் ப்ராசஸில் இது நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா Q = 0 மாறிடும். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிலையும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஜென்ரல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு இல்லையா, GZ1 + C1² / 2 + H1 + Q = GZ2 + C2² / 2 + H2 + W. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GZ1 கேன்சல் ஆயிரும், அடுத்து வெலாசிட்டி இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா H1 மட்டும்தான் இருக்கும், Q வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ H1 = H2 + W. ஸோ இதில் W அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா H1 - H2. ஸோ ஒர்க்கு தான் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம வந்து வேலை செய்யணும், இல்லை சிஸ்டம் வந்து எவ்வளோ நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் = H1 - H2 அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஏர் கம்ப்ரெசருக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதா. ஸோ பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீல் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு, வீலோட கிராங்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கிராங்கோட கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீல் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டனை லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணுது. இப்படி மூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு எனக்கு ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் மூலமாக ஒரு கம்ப்ரஸர் ரன் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரில் ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்காது, அதே மாதிரி வெலாசிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் GZ1 + C1² / 2 + H1 + Q = GZ2 + C2² / 2 + H2 + W. இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மையும் வெலாசிட்டி டேர்மையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா H1 + Q = H2 + W அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இப்போது W = H1 - H2 + Q அப்படிங்கிறது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருக்கு உண்டான ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டர்பைனுக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டர்பைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பைன் அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியாகவும் ரொட்டேஷன் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த டர்பைன் மூலமாக தான் நம்ம பவர் ஜெனரேஷன்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த டர்பைனோட ஜெனரேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொட்டேஷன் எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ ஜெனரேட்டர் வந்து நமக்கு பவர் வந்து சப்ளை பண்ணும். ஸோ இப்போது இந்த டர்பைனில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அடிபேட்டிக் ப்ராசஸில் தான் இந்த டர்பைனில் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியில் சேஞ்சஸ் இருக்காது, கைனடிக் எனர்ஜிலையும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஜென்ரல் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மு அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி டேர்ம் Q இது மூணையும் வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது H1 = H2 + W அப்படிங்கிறது. ஸோ W = H1 - H2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் மாறுது. ஸோ டர்பைனுக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா W = H1 - H2 அப்படிங்கிறது.